மோடிக்கும் விஜய்க்கும் ஒரே மாதிரி ஜாதகம், பிரதமராகும் யோகம் கூட இருக்கு. ரத்தன் பண்டிட். Selfie time with the Honorable Chief Minister of Tamil Nadu. உங்க கூட செல்ஃபி, நம்ம கூட செல்ஃபி. பிரதமர் மோடி ஜாதகத்தோட ஜெராக்ஸ் காபி மாதிரி தான் விஜய் ஜாதகம் இருக்கு. அவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இவர் ஜாதகத்திலயும் இருக்கு. மோடிக்கு பின்னாடி பிரதமரா விஜய் உட்கார பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பிரதமர் மட்டும் இல்லாம உலகம் போற்றும் தலைவரா விஜய் இருப்பாரு. விஜய்க்கு தோல்வி முகம் அப்படிங்கிற ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட். தமிழக முதல்வர் விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா சமீபத்துல நியமனம் செய்யப்பட்டிருந்தாரு. இதுக்கு பல்வேறு தரப்புலையும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்துல நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். இத பரிசீலனை செய்யறதா முதல்வர் விஜய் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுறதா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அரசு பதவி வழங்கப்பட்ட பின்னாடி ரத்து செய்யப்பட்டது பத்தி ரத்தன் பண்டிட் விளக்கம் கொடுத்திருக்காரு. எனக்கு பதவி கொடுக்கப்பட்டதே முதல்ல எனக்கு தெரியாது. பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டது எனக்கு வருத்தம் கிடையாது. சில நிமிஷங்கள் மட்டும் அதிர்ச்சியா இருந்துச்சு. விஜயோட அன்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர், அதுவே எனக்கு போதுமானது. விஜய்க்கு ஜோதிடம் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஜோதிடத்துக்காக விஜய் என்ன வெல்கம் பண்றது கிடையாது. முதல்வர் விஜய் தீவிர முருக பக்தர். போன 2016 வருஷம் ஜெயலலிதா இறந்த கொஞ்ச மாசத்துல நான் விஜய் அப்புறம் அஜித்தை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். இவங்க 2 பேரும் அரசாளக்கூடிய யோகம் இருக்கிறவங்க. பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அவங்கவங்க இஷ்டம். அஜித்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இப்பவும் கூட இருக்கு. ஆனா ஜாதகத்தை அவரு ஏத்துக்கவே மாட்டாரு. 2017 நான் அணுகுனப்போ அஜித் சார் சைடுல இருந்து பெரிய ஆர்வம் இல்ல அப்படின்னு பதில் வந்துச்சு. நான் ரொம்ப காலமா விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி இல்லாம அடுத்த 40-50 வருஷம் வாழ போறாரு. மத்தியிலையும் வாழுவாரு, அதையும் தாண்டுவாரு. விஜய் பிரதமர் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. பிரதமர் மோடி ஜாதகத்தோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் விஜய் ஜாதகம் இருக்கு. அவரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இவர் ஜாதகத்திலயும் இருக்கு. மோடி 25 வருஷம் மூத்தவரு. அவர் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டு போகிறப்போ தானாகவே இன்னொரு அதிர்ஷ்டசாலி அங்க இருக்க மாட்டாரு. அப்ப போட்டியே இல்லாத பிரதமரா இவர் ஏன் மாறக்கூடாது? மோடிக்கு பின்னாடி பிரதமரா விஜய் உட்கார பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பிரதமர் மட்டும் இல்லாம உலகம் போற்றக்கூடிய தலைவரா விஜய் இருப்பாரு. விஜய்க்கு தோல்வி முகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மோடிக்கும் விஜய்க்கும் ஒரே மாதிரி ஜாதகம், பிரதமராகும் யோகம் கூட இருக்கு. ரத்தன் பண்டிட். Selfie time with the Honorable Chief Minister of Tamil Nadu. உங்க கூட செல்ஃபி, நம்ம கூட செல்ஃபி.
பிரதமர் மோடி ஜாதகத்தோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் விஜய் ஜாதகம் இருக்கு. அவரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இவர் ஜாதகத்திலயும் இருக்கு. மோடிக்கு பின்னாடி பிரதமரா விஜய் உட்கார பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பிரதமர் மட்டும் இல்லாம உலகம் போற்றும் தலைவரா விஜய் இருப்பாரு. விஜய்க்கு தோல்வி முகம் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட். தமிழக முதல்வர் விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா சமீபத்துல நியமனம் செய்யப்பட்டிருந்தாரு. இதுக்கு பல்வேறு தரப்புலையும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். இத பரிசீலனை செய்யறதா முதல்வர் விஜய் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஜயோட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுறதா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அரசு பதவி வழங்கப்பட்ட பின்னாடி ரத்து செய்யப்பட்டது பத்தி ரத்தன் பண்டிட் விளக்கம் கொடுத்திருக்காரு. எனக்கு பதவி கொடுக்கப்பட்டதே முதல்ல எனக்கு தெரியாது. பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டது எனக்கு வருத்தம் கிடையாது. சில நிமிஷங்கள் மட்டும் அதிர்ச்சியா இருந்துச்சு. விஜயோட அன்பு வட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர், அதுவே எனக்கு போதுமானது. விஜய்க்கு ஜோதிடம் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஜோதிடத்துக்காக விஜய் என்ன வெல்கம் பண்றது கிடையாது. முதல்வர் விஜய் தீவிர முருக பக்தர். போன 2016 வருஷம் ஜெயலலிதா இறந்த கொஞ்ச மாசத்துல நான் விஜய் அப்புறம் அஜித்தை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். இவங்க 2 பேரும் அரசாளக்கூடிய யோகம் இருக்கிறவங்க. பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அவங்கவங்க இஷ்டம். அஜித்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இப்பவும் கூட இருக்கு. ஆனா ஜாதகத்தை அவரு ஏத்துக்கவே மாட்டாரு. 2017 நான் அணுகுனப்போ அஜித் சார் சைடுல இருந்து பெரிய ஆர்வம் இல்ல அப்படின்னு பதில் வந்துச்சு. நான் ரொம்ப காலமா விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி இல்லாம அடுத்த 40-50 வருஷம் வாழ போறாரு. மத்தியிலையும் வாழுவாரு, அதையும் தாண்டுவாரு. விஜய் பிரதமர் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. பிரதமர் மோடி ஜாதகத்தோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் விஜய் ஜாதகம் இருக்கு. அவரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இவர் ஜாதகத்திலயும் இருக்கு. மோடி 25 வருஷம் மூத்தவரு. அவரு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டு போகிறப்போ தானாகவே இன்னொரு அதிர்ஷ்டசாலி அங்க இருக்க மாட்டாரு. அப்ப போட்டியே இல்லாத பிரதமரா இவர் ஏன் மாறக்கூடாது? மோடிக்கு பின்னாடி பிரதமரா விஜய் உட்கார பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பிரதமர் மட்டும் இல்லாம உலகம் போற்றக்கூடிய தலைவரா விஜய் இருப்பாரு. விஜய்க்கு தோல்வி முகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு.